திருச்சிற்றம்பலம். திருவாசகம். இரண்டாம் திருப்பதிகம். கீர்த்தி திரு அகவல். பாடல். தில்லை மூதூராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணமெழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும். பாடல் விளக்கம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. தில்லை என்பது சிதம்பரம் என்னும் தொன்மையான ஊராகும். சிவபெருமான் நடன உருவத்தில் சிதம்பரத்தில் காட்சி கொடுப்பார். சிதம்பரம் என்பதற்கு பொருள் சித் அம்பரம் என்பது. சித் என்பது அறிவு, அம்பரம் என்பது வெட்டவெளி அல்லது ஆகாயம் என்று பொருள் வரும். சித்தம்பரம் என்பது அறிவு நிறைந்த வெளி. இதற்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அம்பரம் என்பது உள்ளம் என்று பொருள் வரும். அப்போ சிதம்பரம் என்பது நம் உள்ளத்தையும் குறிக்கின்றது. சிவபெருமான் நடனம் ஆடுவது சிதம்பரம் என்னும் ஊரில் மட்டுமல்ல, நம் உள்ளத்தின் மையத்திலும் ஆடிக்கொண்டிருக்கின்றார். நடராஜர் சிலையானது ஒரு சில தத்துவங்களை விளக்குகிறது. நடராஜர் உலகின் நடன வடிவம். அவரது நடனம் ஆனந்த தாண்டவம் எனப்படும். அந்த நடனம் பிரபஞ்சத்தின் பிறத்தல், நிலைத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் ஆகிய 5 நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் நிகழ்த்துகிறது. நடராஜரின் திருவுருவச் சிலையில் உள்ள ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு விளக்கத்தை குறிக்கின்றது. நடராஜரின் உடலில் தோன்றும் அலை போன்ற நடனம் இந்த உலகத்தின் இடைவிடாத இயக்கத்தை குறிக்கின்றது. உலகம் ஒரு நிமிடம் கூட நிற்காமல் இயங்கிக் கொண்டே இருக்கின்றது என்பதை குறிக்கின்றது. நடராஜரை சுற்றியுள்ள நெருப்பு வளையம் பிரபஞ்சத்தின் சுழற்சியை குறிக்கின்றது. நடராஜரின் வலது மேல் கையில் உள்ள உடுக்கை இந்த உலக உயிர்களின் தோற்றத்தை குறிக்கின்றது. இடது மேல் கையில் உள்ள நெருப்பு அழிவை குறிக்கின்றது. வலது கீழ்கை அருளை குறிக்கின்றது. அந்த கை பயப்படாதே, நான் இருக்கின்றேன் என்ற ஆறுதலை குறிக்கின்றது. இடது கீழ்கை மீட்சிக்கான பாதையை காட்டுகின்றது. மீட்சிக்கான பாதை எது? சிவபெருமானின் தூக்கிய திருவடிதான் மோட்சத்திற்கான அறிவு நிலை. அந்த தூக்கிய திருவடியை இடது கீழ்கையானது காட்டிக்கொண்டிருக்கின்றது. கால் கீழ் உள்ள சிறு உருவம் முயலகன் என்னும் அசுரனை மிதித்து கொண்டிருக்கின்றார். அதாவது அறிவின்மை, அகந்தை, மயக்கம் ஆகியவற்றை மிதித்தால்தான் அறிவின்மை